ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி சொல்ல போகிற வீடியோ எப்படி நம்ம யூடியூப்பில் பணம் சம்பாதிக்கலாம் அதை பற்றி தான் இந்த வீடியோ முழுமையாக இருக்க போகுது. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனை பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கான வீடியோ முழுமையாக நான் யூடியூப்பை சம்பாதிக்கிறது, அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருந்தே எப்படி நம்ம யூடியூப்பில் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு எந்த ஒரு ஸ்கில்ஸும் தேவையில்லை, உங்களுக்கு எந்த ஒரு ரெக்கார்டிங்கும் தேவையில்லை, ஸோ மைக் எதுவுமே தேவையில்லை, கேமரா எதுவுமே தேவையில்லை. சிம்பிள் உங்கள்கிட்ட ஒரு எடிட்டிங் சாஃப்ட்வேர் இல்லை ஒரு எடிட்டிங் ஆப் இருந்தாலே போதுமானது. இதை நம்ம எடிட் பண்ணி நம்ம ஈஸியாக நம்ம ஒரு சேனல் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய வீடியோ நான் பண்ணுறதுக்கு உங்களோட சப்ஸ்கிரைப் ஒன்று தான் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இன்றைக்கி நான் வீடியோக்குள்ளே டேரெக்டாக நான் சொல்லிடுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல்லாம் பாருங்கள், நான் காப்பிரைட் சாங்ஸ். ஸோ அதனால் இதில் நமக்கு இந்த சாங்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணால் நமக்கு எந்த ஒரு கம்யூனிட்டி ஸ்ட்ரைக்கும் வராது, காப்பிரைட் கண்டென்ட் கொடுக்க மாட்டாங்க. இந்த சேனல்லாம் எப்படி சாங்ஸ்லாம் எடுக்கிறாங்க, ஸோ இந்த சேனல்ஸ் அப்புறம் நான் ஒரு சில சேனல்ஸ்லாம் காட்டுறேன், நீங்கள் என்னென்னு பாருங்கள். நான் ஒரு 4 சேனல் எடுத்து வச்சுருக்கேன், அதை நான் எல்லாத்தையும் காட்டுறேன். இவங்கெல்லாம் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்கன்னு நான் காட்டுறேன். ஸோ இந்த சேனல்ஸ் ஆடியோ லைப்ரரி, ஸோ மியூட் பண்ணிடுறேன். ஆடியோ லைப்ரரி, அப்புறம் நோ காப்பிரைட் சவுண்ட்ஸ், இந்த சேனல்ஸ் ஸோ லோட் ஆகுது. மியூட் பண்ணிடுறேன் இந்த சேனல்ஸ். அப்புறம் பிரேக்கிங் தி காப்பிரைட், ஸோ இந்த சேனல்ஸ். இது எல்லா சேனல்ஸுமே சேம் கான்செப்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் இருக்க எல்லாமே சேம் கான்செப்ட், எல்லாமே நான் காப்பிரைட்ஸ் மியூசிக். இந்த மியூசிக் நாங்கள் எங்கே எடுக்கிறது, இதெல்லாம் எப்படி பண்ணிகிட்ருக்காங்க இந்த வீடியோஸ் நான் எல்லாமே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த சேனல் பார்த்துக்கோங்க. இந்த சேனல் எப்படி ரன் ஆகுது, ஃபஸ்ட்டு இந்த சேனலோட வீடியோஸ் நான் காட்டிடுறேன். ஸோ இந்த சேனல்ஸ் இருக்குது, சிம்பிளாக நான் கிளிக் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. பண்ணிடுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் ஃபஸ்ட்டு ஆட் ஓடுது. இந்த சேனல் மானிட்டைஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம சேனல் க்ரியேட் பண்ணால் நம்ம மானிட்டைஸ் ஆகிடும். இது பார்த்தீங்கன்னா சிம்பிள் இமேஜ் தான், எதுவுமே கிடையாது, விஷுவல்லாம் எதுவும் கிடையாது, வீடியோ எதுவும் பேக்ரவுண்டில் ப்ளே ஆகலை, வெறும் இமேஜை வச்சு இந்த சாங் வச்சு க்ரியேட் பண்ணிருக்காங்க. பார்த்துக்கோங்க, இவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி நீங்களும் க்ரியேட் பண்ணலாம் ஈஸியாக, இந்த மாதிரி நீங்களும் சம்பாதிக்கலாம் ஈஸியாக. ஸோ நான் எப்படின்னு சொல்கிறேன், என்னோட லோகோ, அப்புறம் பின்னாடி பேக்ரவுண்டு, அப்புறம் மியூசிக், ஸோ அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது இதில். இந்த மாதிரி நீங்கள் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த சேனல் எவ்வளோ இன்கம் பண்ணுது அப்படின்னு நான் காட்டுறேன். ஓகேங்களா, மியூட் பண்ணிடுறேன். ஸோ அந்த சேனலோட யூஆர்எல் எடுத்துக்கோங்க. ஸோ சோஷியல் பிளேட். ஸோ இந்த சோஷியல் பிளேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்போட பார்ட்னர் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க யூடியூப்போட அனலிட்டிக்ஸை இவங்க வாங்கி யூடியூப்பில் உள்ள சேனல்ஸ் எல்லாம் எவ்வளோ இன்கம் பண்ணுறது அப்படின்றத இவங்க ஒரு ரேண்டமாக கொடுப்பாங்க. இது உண்மை தான், ஸோ ஃபேக்லாம் கிடையாது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சோஷியல் பிளேட் ஸோ நான் காட்டுறேன் அந்த சேனல் எவ்வளோ. ஸோ பார்த்துக்கோங்க, சேம் லோகோ, அதே சேனல் தான், பார்த்துக்கோங்க. ஸோ நான் காட்டுறேன், பார்த்துக்கோங்க. 1.9 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, பார்த்துக்கோங்க. இங்கே பார்த்துக்கோங்க, அதே 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க, 1.9 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. இந்த சேனல் பார்த்துக்கோங்க எவ்வளோ சம்பாதிக்க அப்படின்னு. எஸ்டிமேட்டாக மந்த்லி பார்த்தீங்கன்னா 1.5Kலேருந்து 23.6K அப்ராக்சிமேட்டாக அந்த சேனல் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா $794 சம்பாதிக்கிறாங்க. ஸோ இந்த $794 பார்த்தீங்கன்னா இது கம்மி தான். ஸோ இந்த சேனலில் பார்த்துக்கோங்க $800, ஸோ $750. ஸோ இருக்குது. இது எவ்வளோ அமௌண்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பார்த்துக்கோங்க 56,000. ஸோ கிட்டத்தட்ட 56,000 சம்திங் வருது. ஸோ இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இவ்வளோ ஏர்ன் பண்ண முடியுமானா, ஸோ இது முடியும், பாசிபிள் தான். ஸோ இந்த மாதிரி நிறைய அந்த மாதிரி நீங்கள் எல்லா சேனலையும் செக் பண்ணி பாருங்கள். நான் அதனால தான் இந்த சேனல்ஸ் எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நான் செக் பண்ணி காட்டுறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இந்த சேனல்ஸ் எல்லாம் எப்படி ரன் ஆகுது அப்படின்னு. அந்த சேனலோட யூஆர்எல் எடுத்து நீங்கள் இதில் காப்பி பண்ணுற மூலயமா ஸ்டாட்டிக்ஸுக்கு பார்த்துக்கலாம் எப்படி இந்த சேனல்ஸ்லாம் ரன் ஆகுது அப்படின்னு. ஸோ
ஒரு நிமிஷம், ஏதோ எரர் வருது ஃப்ரெண்ட்ஸ், காட்டுறாங்க உங்களுக்கு. ஸோ பார்த்துக்கோங்க, அதே சேனல்ஸ், இந்த சேனல் பார்த்துக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1.9K $1000 மேலே, கிட்டத்தட்ட வந்து $2000 கிட்ட ஏர்ன் பண்ணுது இந்த ஒரு சேனல். ஸோ இதெல்லாம் வந்து பாசிபிள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்களும் ஏர்ன் பண்ணலாம். இதுக்கு நான் எல்லா சேனலையும் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த சேனல், அப்புறம் நோ கார்ப்பரேட், இந்த மாதிரி நிறைய சேனல் இருக்குது. ஸோ இது வந்து பாப்புலரான சேனல்ஸ், அதனால் நான் வந்து இதை வந்து 4 மட்டும் நான் காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் க்ரியேட் பண்ணலாம், எப்படி நான் சொல்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் அக்கௌண்ட் வச்சு நீங்கள் யூடியூப் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டு நீங்கள் வந்து கிரியேட்டர் ஸ்டுடியோன்னு இருக்கும், அது உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ லைப்ரரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் இருக்க பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஃப்ரீ. ஸோ எந்த ஒரு பெய்டும் கிடையாது, எல்லாமே ஃப்ரீ. அது மட்டும் இல்லாமல் இது வந்து காப்பிரைட் இல்லை, காப்பிரைட் மியூசிக் கிடையாது, இது வந்து வித்தவுட் காப்பிரைட் மியூசிக். ஸோ இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால உங்கள் வீடியோ வந்து மானிட்டைஸ் ஆகும், எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது, எந்த ஒரு கம்யூனிட்டி ஸ்டேக்கும் காட்டாததில்லை. ஸோ இதை பயன்படுத்தி தான் இந்த மாதிரி சேனல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ வந்து எல்லாமே வந்து இந்த சேனல்ஸ் எல்லாமே வந்து இதில் தான் ரன் ஆகிட்டுருக்கு. அதனால் வந்து நீங்கள் வந்து இதை வந்து மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தடை பயன்படுத்தி தான் இவங்க வந்து பணம் சம்பாதிச்சிட்ருக்காங்க. இது வந்து முழுக்க உண்மை. நான் வந்து எது ஒரு ஃபேக் நியூஸ்லாம் சொல்ல, இதை தான் வந்து பயன்படுத்தி இவங்க சேனல்ஸ்லாம் வந்து மானிட்டைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய சேனல்ஸ் இருக்குது. யூடியூப்பில் போய்ட்டு நீங்கள் ஜஸ்ட்டு வந்து நோ காப்பிரைட் அப்படின்னு சாங்ஸ் அடித்தாலே நிறைய சேனல்ஸ் வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வித்தவுட் காப்பிரைட் சாங்ஸ். உங்களுக்கு சாங் கிடைக்கிறது வந்து நம்ம யூடியூபோட ஃப்ரீ மியூசிக் தான். ஸோ இதை பயன்படுத்தி நீங்களும் வந்து நிறையா சம்பாதிச்சுக்கோங்க. நான் வந்து ஜஸ்ட் வந்து ஐடியாவை வந்து சொல்கிறேன், எப்படி வந்து நீங்கள் யூடியூப்பில் சம்பாதிக்கணும். அதில் மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ இது வந்து யூடியூப் கஷ்டமான வேலையும் கிடையாது. ஜஸ்ட்டு வந்து ஒரு இமேஜ் எடுத்து அதுலேருந்து வந்து இந்த சாங் வச்சு க்ரியேட் பண்ணுறதுனால இந்த வீடியோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணால் ஒன்ஸ் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மூலயமா நீங்கள் வந்து பணம் சம்பாதிக்கலாம். ஜஸ்ட்டு வந்து சிம்பிளான ப்ராசஸ் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணுற மூலயமா இதில் ஈஸியாக இன்கம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் நிறைய ட்ரிக்ஸ் வந்து யூடியூப்லேயே நான் சொல்லித்தரேன். எப்படி சொல்கிறது, எதையுமே நான் மறைக்காமல் ஓப்பனாக நான் சொல்கிறேன். அதனால் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சாங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கேட்டகரிஸ் வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா தெரியும், கேட்டகரிஸ் எந்த கேட்டகரிஸ் வேணாலும் நம்ம சூஸ் பண்ணி உங்களோட நீச்சுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பெசிஃபிக்காக இப்போ வந்து கிளாசிக், சினிமேட்டிக், அப்புறம் ஹாலிடே, இந்த மாதிரி ட்ராவல், இது மாதிரிலாம் இப்போ நீங்கள் வந்து ஆரம்பிச்சிங்கன்னா ஸோ ஸ்பெசிஃபிக்காக இதில் வந்து சாங் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் எக்ஸாம்பிள் வந்து சினிமேட்டிக் அதை கிளிக் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சாங்ஸ்லாம் வருது. ஸோ இதிலெல்லாம் பார்த்துக்கோங்க, இதெல்லாம் வந்து சினிமேட்டிக், இது வந்து சினிமேட்டிக்காக இருக்கும். ஸோ இந்த சாங்ஸ் எல்லாம் அதனால இது வந்து ரொமான்டிக்காக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா டார்க், ஸோ நிறையா வந்து இதில் வந்து நிறையா நம்ம பார்த்திங்கன்னா நம்ம மூடுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹாப்பி, அப்புறம் ட்ராமாட்டிக், அப்புறம் வந்து நிறையா பார்த்துக்கோங்க, இன்ஸ்பிரேஷனல், ரொமான்டிக், சேட், அதுவும் கொடுத்து. அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு வந்து தனியாக ஒரு கேட்டகரி வைஸாக கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா கிட்டார், பேஸ், ட்ரம்ஸ், எலக்ட்ரிக் கிட்டார், ஸோ ஆர்கன், பியானோ, ஸோ ஸ்ட்ரிங்ஸ், ஸோ எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நமக்கு தேவையான டியூரேஷன் எவ்வளோ வந்து நமக்கு டைம் வேணும் அப்படின்றதுக்கும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே பார்த்துக்கோங்க. அப்புறம் அட்ரிபியூஷன், ஸோ நாட் அட்ரிபியூஷன் இருக்குல்ல, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த சாங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த ஒரு கிரெடிட் வந்து கீழே கொடுக்க தேவையில்ல நம்ம டிஸ்கிரிப்ஷனில். ஆனால் வந்து இதை பார்த்தீங்கன்னா அட்ரிபியூஷன் ரெக்கார்ட் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த அட்ரிபியூஷனை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு காப்பி பண்ணி உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கணும், அவ்வளோதான். இதான் வந்து அட்ரிபியூஷன். ஸோ மற்றபடி எதுவுமே கிடையாது. இதில் வந்து நீங்கள் வந்து நிறையா வந்து இது பண்ணலாம். நிறைய சாங்ஸ் அன்லிமிட்டட் இது நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து டெய்லியும் வந்து நான் ஒரு ட்ரிக் சொல்கிறேன். டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 வீடியோ வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருங்க, இந்த மாதிரி வீடியோஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா நிறையா சேனல்ஸ் வந்து இருக்குது காப்பிரைட்டுக்கு, ஸோ காப்பிரைட் சாங்ஸுக்கு. அதனால் வந்து உங்கள் சேனல் வந்து ஃபஸ்ட் பேஜில் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 வீடியோ வந்து கண்டினியூஸாக வந்து அப்லோட் பண்ணிவிட்டு டைம் வேரியேஷன் வச்சு நீங்கள் வந்து இப்போது யூடியூபோட அல்காரிதம் வந்து அதை வந்து கண்டினியூஸாக வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கும். ஆஃப்டர் 3 மந்த்துக்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு அந்த நீச் இருக்கும். ஸோ ஆனால் நீங்கள் வந்து கண்டினியூஸாக வந்து வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கப்போ உங்களோட க்ரோத் அதிகமாக இருக்கிறத பார்த்து ஸோ நிறைய பேருக்கு வந்து யூடியூபோட அல்காரிதம் வந்து சஜஸ்ட் பண்ணும், வீடியோவை ரெக்கமெண்ட் பண்ணோம். அது மூலயமா வந்து உங்களோட வீடியோ அப்படி இல்லை உங்களோட சேனல் வந்து ஃபஸ்ட் பேஜில் வர ஸோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வந்து எப்படி எடிட் பண்ணுறது, எப்படி வந்து சாங்ஸ் எடுக்கிறது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ இதுலேருந்து நீங்கள் சாங்ஸ் எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து நான் ஒரு வெப்சைட் சொல்கிறேன், அன்பிளாஷ். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த அன்பிளாஷில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய எல்லா இமேஜும் ஃப்ரீ, எந்த ஒரு பெய்டும் கிடையாது.
எல்லாமே வந்து ஃப்ரீ. நம்ம எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அன்லிமிட்டட் வெப்சைட். ஸோ நீங்கள் இந்த வெப்சைட்டை பயன்படுத்தி நீங்கள் அந்த மாதிரி சேனல்ஸை ஈஸியாக வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இமேஜை வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி, ஸோ உங்கள் இப்போ வந்து ஹாப்பின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ இந்த இமேஜ் கூட சூட் ஆகும். ஸோ ட்ராவல்ஸ் சூட் ஆகும். அந்த மாதிரி உங்கள் ஆடியோக்கு ஏற்ற சிங்க் ஆகிற இமேஜை மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்து அதை வந்து நீங்கள் வந்து வீடியோ பண்ணுற மூலயமா ஸோ கெயின் மாஸ்டர் வச்சுருந்தா கூட போதும். ஜஸ்ட்டு உங்கள் மொபைல்லே வந்து இது எடிட் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட்டு வந்து பேக்ரவுண்ட் வந்து ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இமேஜை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த இமேஜ் பார்த்துக்கோங்க. ஸோ குவாலிட்டி ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். ஃபுல் ஹெச்டி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெச்டி. ஸோ நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபுல் ஹெச்டி ரெசல்யூஷனில் நமக்கு வந்து ஒரு இமேஜ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த வெப்சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெச்டியில் நமக்கு ஹை ரெசல்யூஷனில் ஃப்ரீயாக உங்களுக்கு ஃபோட்டோஸ் கொடுக்குறாங்க. நம்மளோட யூடியூப் சேனல்ஸ்க்கு இந்த வெப்சைட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டை பயன்படுத்தி இந்த மாதிரி இமேஜ்லாம் எடுத்து இது வந்து இப்போ வந்து இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா ட்ராவலுக்கு வந்து கரெக்டாக சூட் ஆகும். அப்படின்னா ஏதாவது ஒரு நேச்சுரல் அந்த சாங்ஸ்க்கு கரெக்டாக சூட் ஆகும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இதை வந்து கரெக்டாக உங்கள் கெயின் மாஸ்டர் ஆப் இல்லைனா வந்து நீங்கள் லேப்டாப் இல்லை பிசி வச்சுருந்தீங்கன்னா ஃபில்மோராவும் இருக்குது. ஃபில்மோரா வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்மோரா வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் வந்து எடிட் பண்ணுறது. ரொம்ப ஈஸி நம்ம ஃபில்மோராவில் எடிட் பண்ணுறது. ஜஸ்ட்டு வந்து ட்ராக் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும் எல்லாமே. ஆனால் அதெல்லாம் பேஸ் பண்ணுறப்ப ஃபில்மோரா வந்து ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் நம்ம எடிட் பண்ணுறப்ப. அவ்வளோதான் இந்த வீடியோ. நான் முடிஞ்ச அளவு கவர் பண்ணிட்டேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி நான் வந்து சேனல் க்ரியேட் பண்ணுறது, எப்படி யூனிக்கான நேம் செட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து நான் தனியாக ஒரு வீடியோ பண்ணுறேன். ஸோ ஆனால் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நம்ம யூடியூப்பில் சம்பாதிக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள். ஸோ நிறைய ட்ரிக்ஸ் நான் வந்து சொல்லித்தரேன். ஸோ ப்ளீஸ் நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே தான், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் அகைன்.